மளிகை பொருள் தான்டா வாங்க போகிறேன், ஏன்டா பின்னாடியே வரீங்கங்கிற மாதிரி சின்ன ஸ்பூன் பெரிய ஸ்பூன் எல்லாம் கிளம்பி வந்தாச்சு. சாட்டர்டே ஈவினிங் சின்னதாக சரி மளிகை ஜாமானை கொஞ்சம் வாங்கலான்னு கிளம்புனேன். நான் வரேன் நீ வரேன் ஃபஸ்ட்டு கேட்டால் வரலைம்பாங்க, அப்புறம் பார்த்தா நான் வரேன் நீ வரேன் நீ இப்படி வா அப்படி வான்னு சொல்லி அப்புறம் எப்படி இருக்குங்க எல்லா ஸ்பூனும் சேர்ந்து கொஞ்சம் கலக்கி இப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே ரைட்டு, நல்லா இருக்கு இல்லைங்களா இந்த கப்பு? எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்பயுமே வந்து என்ன சொல்கிறது, காந்திபுரம் போனோம் அப்படின்னாக்கா அங்கே மளிகை ஜாமான் வாங்குறோமோ இல்லையோ இந்த ஷாப்புக்குள்ளே ஓடிடுவோம் டியர் நியர்னு சொல்லிட்டு. இங்கே எல்லாமே சூப்பராக இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்களே. நல்லா யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது. எங்கே இதில் கை வச்சா கீழே விழுந்தால் விழுகிற மாதிரியான பொருட்கள் நிறையா இருக்கும் இல்லையா? நம்ம தான் கூடவே 2 வில்லங்கத்தை வச்சுருக்கோமே, கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் அப்புறம் இதெல்லாம் பார்க்காம இருக்க முடியல, எனக்கே ஆசையாக இருக்குது இல்லைங்களா? பக்கத்தில் மளிகை ஷாப் போயிருந்தோம். அங்கே தான் அது வந்து நான் வந்து பிச்சுவாய் ஜாடியில் வர மாதிரி டிசைன்டாக இருக்கேன்னு பார்த்தேன். அது பார்த்தா தூப் ஸ்டிக்கு பாட்டில் மாதிரி இருந்தது. அப்புறம் எத்தனை தீனி இருந்தாலும் நமக்கு அந்த பட்டாணிக்கு தான் கை போகுதுன்னு அதை நான் எடுத்துகிட்டே பல்லு இருக்கிறவன் பட்டாணி திங்கிறான். கூட்டம் பார்த்தீங்கள, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப கூட்டம் இருந்த மாதிரி இருந்தது, திடீர்னு காணோம். சூப்பராக இருந்தது, அங்கேயும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் சரி ஸ்ரீதேவி போய் ஒரு ரவுண்டு ஏதாவது நியூ கலெக்ஷன் சாரீ எதுவும் இந்த மாடு போட்ட மாதிரிலாம் இப்போ வரது இல்லைங்களா, அதில் பார்க்கலான்னு போனேன். இங்கேயாவது என்னை யாராவது எடுங்கடா ப்ரெசென்ட்டுக்கலாங்கிற, யாரும் எடுக்கல. சரி போங்கடா நானே எடுக்கிறேன்னு அங்கேயும் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. சரி ஓகே ஈவினிங் ஆனதே ஆகிப்போச்சு, ஹோட்டல்லே சாப்பிட்டு போயிடலான்ட்டு அப்புறம் போனோம். திருப்தி எல்லோரும் சாப்பிட்டாச்சு. அங்கே இந்த கோமாளி தோசை தான் வேணும்னு தான் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரியே அந்த அன்னைக்கு இருட்டிருச்சு, கடையை காலி பண்ணுறங்க போது வந்தேன். ஓகே.